கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக மோடி பதவியேற்றுக் கொண்டார். அண்டை நாடுகளின் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியையும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் யார் யார் என்பதையும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பெரும்பான்மை தொகுதிகளுடன் கூட்டாட்சி அமைக்கும் பாஜகவின் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை பதவிகள் ஒதுக்கப்பட போகிறது என்பதுதான் கடந்த சில நாட்களாக ஹாட் டாபிக்காக இருந்தது. இதற்கு விடையளிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரங்கேறியது மோடியின் 3.0 பதவியேற்பு விழா. திருவிழா கோலமாக மாறிய பதவியேற்பு விழாவில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு, நேபாள பிரதமர் புஷ்பக் கமால் தாஹல், மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜோக்நாத், பூட்டான் பிரதமர் ஷெரின் டாக்பே, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், மூத்த தலைவர்களும் பங்கேற்ற நிலையில் எதிர்க்கட்சி சார்பில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர். நடிகர்கள் ரஜினிகாந்த், சரத்குமார், ராதிகா சரத்குமார், ஷாருக் கான், அக்ஷய்குமார் போன்ற திரை பிரபலங்களும், முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி உள்ளிட்ட தொழிலதிபர்களும் பங்கேற்றனர். விழாவின் நாயகனாக சரியாக இரவு 7:15 மணிக்கு பிரதமர் மோடி பாதுகாப்பு வாகனங்களுடன் வருகை தந்தார். அவருக்கு விழாவில் பங்கேற்ற அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி வரவேற்றனர். விழாவில் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதன் மூலம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை மோடி சமன் செய்தார். मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவைக்கான பதவி பிரமாணம் நடந்தது. இதில் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, மன்சுக் மாண்டவியா, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பஸ்வான், ராஜீவ் ரஞ்சன் சிங், ஜித்தன் ராம் மஞ்சி, கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் எரா நாயுடுவின் மகனான 36 வயதான ராம்மோகன் நாயுடு மோடியின் 3.0 அமைச்சரவையில் இளம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தை சேர்ந்த எல் முருகனும் கேரளாவில் முதல் முறையாக பாஜக சார்பில் எம்பி ஆகியுள்ள நடிகர் சுரேஷ் கோபியும் மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றனர். தென் இந்தியாவில் தெலுங்கானாவைச் சேர்ந்த கிஷன் ரெட்டி, பாண்டி சஞ்சய் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச வர்மா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் குரியன் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அமைச்சரவையில் 81 அமைச்சர்கள் இடம்பெறலாம் என்ற நிலையில் இம்முறை பாஜக மத்திய அமைச்சரவையில் 30 கேபினட் அமைச்சர்கள், 5 தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள், 36 இணை அமைச்சர்கள் என 72 பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர்.
இதில் பாஜகவில் இருந்து 61 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளில் இருந்து 11 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் தவிர அன்னபூர்ண தேவி, அனுப்பிரியா பட்டேல், ஷோபா கரந்தலாஜே, சாவித்ரி தாகூர் ஆகிய பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை